ஆல், வெல்கம் டு மை சேனல் மோமா வீடு. ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கான விலாக்குள்ளே போயிடலாம். வீடியோ அப்லோட் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது. பாப்பாவுக்கு எக்ஸாம் இருந்தது, அப்புறமா லீவில் வீட்டில் கொஞ்சம் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அதில் பிஸியாக இருந்ததுனால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. கம்மிங் டு த விலாக், பாலாடை நிறைய சேர்ந்துட்டு சரி இன்றைக்கி நெய் காய்ச்சிடலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு எடுத்து செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளையிலேருந்து ஸ்டில் நவ் இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் பசும்பால் மட்டும்தான் வாங்குவோம். பேக்கெட் பால் வாங்க மாட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் அப்படியே நேர் ஆப்போசிட்டு. எங்கள் மாமியார்லாம் ரொம்ப வருஷமாக சென்னையிலே தான் இருந்தாங்க. அங்கே இந்த பசும்பால் கிடைக்காது பார்த்திங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கெட் பால் தான். இங்கே வந்தும் கூட அவங்களால அந்த டேஸ்ட்டுக்கு அடாப்ட் பண்ணிக்க முடியல. இப்போவுமே அவங்க பாக்கெட் பால் தான் வாங்குகிறாங்க. ஹஸ்பண்டுக்குமே பாக்கெட் பாலில் டீ காஃபி போட்டால் தான் கொஞ்சம் விருப்பமாக குடிப்பாங்க. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, காலையில் காஃபிக்கு மட்டும் பாக்கெட் பால் வாங்கிட்டு சாயந்தரம் பசும்பாலில் டீ போடுறது, அப்புறம் நைட்டு பால் குடிக்கிறதுக்கு எல்லாமே பசும்பால் வாங்குறது. ஒரு 1 வீக் வரைக்கும் தான் பாலாடை சேர்த்து வைப்பேன். அதுக்கு மேலே சேர விட மாட்டேன். அந்த 1 வீக்குள்ளே எவ்வளோ குவான்டிட்டி இருந்துச்சோ அதை உடனே நெய்யாக உருக்கிடுறது. ஏன்னா ரொம்ப நாள் சேர்த்து வச்சு நெய் காய்ச்சும் போது அந்த ஸ்மெல் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்படி பண்ணும்போது நெய்யோட குவான்டிட்டி கம்மியாக தான் கிடைக்கும். பட் ஸ்மெல்லு டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லா. மழைத்துளி லைட்டாக விழுந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வெளியில் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு அதான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். என்ன தான் நம்ம பார்த்து தண்ணி ஊற்றி கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வளர்த்தாலும் அந்த மழைத்துளி பண்ணுற மேஜிக்கே தனி தான். லைட்டாக ஒரு 2-3 ட்ராப்ஸு கொஞ்சம் பட்டாலே நல்லா தளைஞ்சி வந்துடுது. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் நேச்சரோட பவருங்கிறது போல். லாஸ்ட் vlogல நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அப்புறம் நிறைய பேர் அக்கா நீங்கள் பண்ணுற ரெசிபீஸ்லாம் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்தளவுக்கு குக்கிங்கில் ஒன்றும் பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை ஈயடிச்சா காப்பி மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். பட் கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்ன ரெசிபி பண்ணுறேனோ அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அன்றைக்கி லஞ்சுக்கு மீன் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு செய்கிறதுக்கு புளி ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேக்னேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லார் வீட்லேயும் போடுற மாதிரி பேசிக்கான சிம்பிள் மசாலா தான். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு மசாலாவை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பரட்டிட்டு மீன்லாம் போட்டு மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 an hour ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரை பண்ணுவேன். இந்த மசாலாவே மோர் தென் எனஃப். ஈவன் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்க்க மாட்டேன். இதுவே ரொம்ப நல்லா இருக்கும். மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பொரியலுக்கு வாழைப்பூ பொரியல் செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய டவுட் இருக்குது. என்னென்னா நம்ம வாழைப்பூலாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணுவோம் பார்த்திங்களா, அப்போ அந்த பூ மட்டும்தான் எடுத்து சமைக்கணுமா இல்லை அந்த குருத்தையுமே எடுத்து குக் பண்ணலாமாங்கிறது தெரியல. நான் பார்த்த எல்லா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லேயுமே அந்த பூ மட்டும்தான் சமைக்கிற மாதிரி காட்டுறாங்க. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா இதை கிளியர் பண்ணி வைங்க. எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவோன்னா, எனக்கெலாம் சுத்தமாக இதை கட் பண்ணவோ க்ளீன் பண்ணவோ தெரியாது. எல்லாமே மோமா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஜஸ்ட்டு அதை எடுத்து பொரியல் பண்ணுறது மட்டும்தான் நான். அந்த ஒயிட் கலராக இருக்கும் பார்த்திங்களா, அந்த பூ மட்டும் எடுத்துட்டு பிளாக்காக இருக்கிறதெல்லாம் தூர போட்டுருவாங்க. அப்புறமா அந்த குருத்தையும் சேர்த்து தான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா அந்த நூல் மாதிரி வரும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க.
சரி, இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அரை மூடி தேங்காய் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட், லெமன் சைஸில் வந்து புளி ஊற வச்சு இருக்கேன், அதையும் கரைச்சி இதோடு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மீனையும் பொறுமையாக இதோடய சேர்த்துருங்க. எல்லோரும் மீனை வந்து கொதித்ததுக்கப்புறமா, குழம்பு கொதித்ததுக்கப்புறமா தான் சேர்ப்பாங்க. பட் நான் வந்து இப்படி தான் செய்வேன். இதனால் மீன் உடையுமாங்கிற பயம் வரும். உடையவே உடையாது. என்னை நம்பி நீங்கள் தாராளமாக செய்யலாம். தனியாக வந்து மீனை வந்து கொதித்ததுக்கப்புறமா போடும்போது எனக்கு வந்து அந்த மீனில் வந்து உப்பு காரம்லாம் இறங்காமல் தனியாக ஒரு மாதிரி பச்சையாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நான் இப்படி தான் செய்வேன். என்னை நம்பி தைரியமாக நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு சட்டியில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வெந்தயம், சீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க. அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அகெயின் ஒரு தக்காளி சேர்த்து நல்ல குலைவாக மசிகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. கலருக்காக கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வதங்கினதுக்கு அப்புறமா பொறுமையாக வந்து நம்ம கூட்டி வச்சுருக்கிற அந்த மீனெல்லாம் வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை கரண்டியால் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோ பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கரண்டி போடவே வேண்டாம். ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து மீன் வந்து நல்லா குக் ஆகிரும். அப்படியே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு கூட நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். தேங்காய் சேர்த்தா வந்து ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எங்கள் வீட்டில் வந்து மோமா அம்மாக்கெலாம் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது. ஸோ தேங்காய் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது. குழம்பு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக கொதித்து வருதுன்னு. அந்த கரண்டி மட்டும் அடிக்கடி போடாமல் இருந்தாலே மீன் உடையவே உடையாது. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். குக்கிங்லாம் முடிஞ்சது. இனி சாப்பிட வேண்டியது தான். மீன் குழம்பு வந்து நம்ம மதியம் சமைச்சு உடனே சாப்பிட்றத விட நைட்டோ இல்லைன்னா மறுநாளோ வந்து சாப்பிடும்போது அந்த உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். மீன் குழம்பு வந்து மீதமானால் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஒரு மாவு ரோட்டின்னு எங்கள் சைட்லலாம் செய்வாங்க. அந்த மீன் குழம்புக்கும் அந்த ரோட்டிக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்யூச்சரில் இன்ஷால்லா நான் வந்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரோட்டியோட ரெசிபி ஷேர் பண்ணுறேன். லன்ச்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்திங்களா எந்த அளவுக்கு க்ளவுடியாக இருக்குதுன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. என்னோடய அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் வந்து சவுதி அரேபியாவில் இருக்காங்க. சிஸ்டர்-இன்-லா வந்து இப்போ ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அண்ணன் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்து விட்டுருந்தான். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. என்னை விட வந்து பாப்பா வந்து ரொம்ப ஈகராக இருந்தால் அந்த திங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. அவளுக்கு வந்து இந்த வுட்டன் பாக்ஸில் வந்து கலர் பென்சில்ஸ், அப்புறம் வாட்டர் கலர், ஸ்கெட்ச், க்ரையான்ஸ் எல்லாமே ஒரே பாக்ஸில் இருக்கிற மாதிரி அண்ணன் வாங்கி கொடுத்து விட்டுருந்தான். ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே அப்படியே அந்த சைல்டுஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஒரே ஒரு கலர் பென்சில் பாக்ஸை வச்சு மொத்த பெஞ்சும் வந்து ஒப்பித்திட்டு இருப்போம். அண்ணன் வீட்டுக்குமே நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்து விட்டுருந்தான். அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏர்போர்ட்டில் எந்த லட்சணத்தில் நம்மளோட லக்கேஜை தூக்கி தூக்கி போடுவாங்கன்னு. நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஜாமானாக வாங்குவோம். ஆனால் அவங்க அசால்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க. அதில் நிறைய திங்ஸ் வந்து டேமேஜ்ட் ஆகிரும். அன்றைக்குமே அப்படி தான் அந்த சாக்லேட் பாக்ஸ் ஃபுல்லாமே வந்து பிரேக் ஆகிட்டு, அப்புறம் இந்த பால் பவுடரும் அந்த பேக் வந்து டியர் ஆகி கீழே கொஞ்சம் சிந்திட்டு தான் இருந்தது. எல்லா திங்ஸும் செக் பண்ணிவிட்டு அன்பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு.
இது வரைக்கும் என்னோட இந்த வீடியோவை உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சமாச்சும் பிடிச்சிருக்கும்ல, அதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.